ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெய்டு டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு ஃபுல் ரிவிஷனுக்கான 200 கொஷினும் டெய்லி வந்து ஒரு 15லேருந்து 20 கொஷினை எந்தெந்த டாப்பிக்லேருந்து எப்படி எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுலேருந்துலாம் நான் கொஷின் கேட்பேனோ அந்த ஏரியாவை மட்டும் நான் கவர் பண்ணி ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கான டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டில் கொஷின் நம்பர் 1லேருந்து 15 வரைக்கும் இந்த 15 கொஷினுமே பாலிட்டி டாப்பிக்கில் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன் பற்றி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, ஸ்டேட்டு, இந்த 5 டாப்பிக்கில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின் எடுத்திருப்பேன். ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் இதில் கவர் பண்ணியிருப்பேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க நான் கொடுக்குற இந்த டெய்லி நான் அப்லோட் பண்ணுற இந்த பிடிஎஃபை நீங்கள் படித்து ஃபுல் ரிவிஷனுக்கு ரெடி ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அதை முடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் தான் நான் வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இதையும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின், மேஜர் கமிட்டி அண்ட் தேர் சேர்மன், முக்கிய குழுக்களோட தலைவர்கள், இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். ஒரு 3 ஆஸ்பெக்ட் நான் சொல்லிடுறேன். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நோட்ஸ் எப்படி எடுக்கிறீங்கன்னா ஷார்ட்டாக கிறிஸ்பாக எடுங்க, நிறைய வளவலன்லாம் எழுத வேண்டாம். உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக ஃபைனலாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக பார்க்குறதுக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி கம்மியாக மட்டும் நோட்ஸ் எடுங்க. மிச்சது எதுனாலும் இந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து டாபிக் வைஸாக எடுங்க. இப்போ நான் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கேனோ அந்த ஆர்டரில் எடுதுங்க. A4 ஷீட்டில் எடுக்கலாம், இல்லை புக்கில் எடுக்கலாம், இல்லைன்னா டைரியில் எடுக்கலாம். இதில் எது ப்ரிஃபரபிள்னால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது ப்ரிஃபரபிள்ஸ். நீங்கள் டைரியில் நோட் பண்ணுறவங்களா இருந்தால் டைரியில் டாபிக் வைஸாக எடுங்க. இதே வந்து நோட் நான் நார்மலாக பார்த்திங்கன்னா நோட் புக்கில் தான் எழுதுவேன். A4 ஷீட்லலாம் எனக்கு வர எழுத தெரியாதுன்னா நீங்கள் நார்மலாக ஒரு நோட்டு வாங்கி எழுதி அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் ஆர்டர் வைஸாக. இல்லை எனக்கு டாபிக் வைஸாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட் போட்டு எழுதிக்கலாம். ஒரு 3 நோட் 4 நோட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். A4 ஷீட் எழுதுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா எந்த டாபிக் வேணால் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் மாற்றி படிச்சுக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாவது எழுதி வச்சுக்கோங்க, சும்மா ஸ்கிரிபிள் மாதிரி கிறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு டிராஃப்டிங் கமிட்டி, வரைவுக்குழு, அம்பேத்கர், இந்த ஒரு 8 இருக்குன்னா அதை எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும். அதிகாரங்கள், ஜவஹர்லால் நேரு, அது மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுனா கூட போதும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக முடிச்சிடலாம். சரி, ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிராஃப்டிங் கமிட்டி, இதெல்லாம் மேஜர் கமிட்டிஸு. டிராஃப்டிங் கமிட்டி வரைவுக்குழு, அதோட தலைவர் வந்து அம்பேத்கர். யூனியன் பவர் கமிட்டி, மத்திய அதிகாரங்கள் குழு, ஜவஹர்லால் நேரு. கான்ஸ்டியூஷன் கமிட்டி, மத்திய அரசியலமைப்பு கமிட்டி பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். அரசியலமைப்புன்னொன்னே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அம்பேத்கர்னு சொல்லிட்டு. அரசியலமைப்புனா ஜவஹர்லால் நேரு, டிராஃப்டிங்னா தான் அம்பேத்கர். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டேட் கமிட்டி பார்த்திங்கன்னாலும் ஜவஹர்லால் நேரு. ப்ரோவிஷனல் கான்ஸ்டியூஷன், மாகாண அரசியலமைப்பு பார்த்திங்களா 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. யூனியன் கான்ஸ்டியூஷன் தனி, ப்ரோவிஷனல் கான்ஸ்டியூஷன் தனி. யூனியனுக்கு யார்? ஜவஹர்லால் நேரு. ப்ரோவிஷனலுக்கு யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ படிக்கும் போது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்ந்தே படிச்சுக்கோங்க. சும்மா ஒரே ஃபார்மேட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா கொஷின் கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்களோ அதை நான் வீடியோ மேக் பண்ணும்போதே நான் சொல்லிடுறேன். அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா போகிறதுக்குள்ள கேட்டால் கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் லைனாக படிக்கும்போது படிச்சிருவீங்க. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஜவஹர்லால் நேரு, இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி வல்லபாய் பட்டேல்னா எதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும், சஃபிள் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அட்வைசரி கமிட்டி, நீங்கள் வேணால் இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு டவுட் அப்படின்னா ஏதோ ஒரு ஷார்ட்கட் கூட வச்சுக்கலாம். இப்போ ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷனாக ப்ரொவிஷனை யார் இணைச்சது, நிறையா இன்டெகிரேட் பண்ணது யார், இப்போ ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், இந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் வந்து இணைச்சது யார், இந்தியாவை இணைச்சது யார், வல்லபாய் பட்டேல். ஸோ அப்படி கூட நீங்கள் இன்டெரக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டி, அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினர் நலன், இதுக்கும் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ரூல்ஸ் கமிட்டி வந்து ராஜேந்திர பிரசாத். ஸ்டீரிங் கமிட்டியும் ராஜேந்திர பிரசாத். ஸோ ஸ்டீரிங், ரூல்ஸ் ரெண்டுமே ராஜேந்திர பிரசாத். இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இதிலேருந்து நான் கொஸ்டின் கேட்பேன் ஃபுல் டெஸ்ட்டில். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதிலேருந்து தான் இருக்கும். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு ஸ்கெட்யூல்ஸை பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். செகண்ட் ஸ்கெட்யூல் வந்து எம்எல்மெண்ட்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கெட்யூல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டு நார்மல் தான். உங்களுக்கு அலவன்ஸ் பற்றிலாம் சொல்கிறது செகண்டு. தேர்டு வந்து உறுதிமொழி கொடுக்குறது. ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட்டு அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. அதே மாதிரி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கான மாநிலங்களவையின் இடங்களை ஒதுக்கீடு பண்ணுறது. ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அட்டவணையிடப்பட்ட பகுதிகள். ஃபிஃப்த்து வந்து மற்ற ஸ்டேட்டு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. சிக்ஸ்த்து வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்டு, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இந்த 4மே வந்து சிக்ஸ்த்தில் வரும். இதில் இல்லாத மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக ஃபிஃப்த்தில் வரும். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ரூல்ஸில் தான் வரும், ஆனால் ஸ்டேட்டை பொறுத்து மாறும். ஸோ இதில் சிக்ஸ்த்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. செவன்த்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 3 வகையான லிஸ்ட்டு: யூனியன், ஸ்டேட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக உள்ளது. எயித்து வந்து ஸ்கெடியூல்டு லாங்குவேஜ். இப்போதைக்கு 22 லாங்குவேஜ் இருக்குது. அடுத்து 9th வந்து லேண்ட் ரிஃபார்ம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. இது எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 9th வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 அதுலேயே தான் ஆட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 8 தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் 1 by 1 ஆட் பண்ணாங்க. அடுத்து 10th பார்த்திங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி மாறுதலுக்கு எதிரான சட்டம். 11th வந்து பஞ்சாயத்து. 12th வந்து முனிசிபாலிட்டி. ஸோ இந்த நாளும் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 8, அடுத்து 9, 10, 11, 12. இது கொஞ்சம் அதிக இம்பார்ட்டண்ட்டாக ப்ரியாரிட்டி பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது கொஸ்டின் அரசியலமைப்பை பற்றி பேசிக்கான டீட்டெயில்ஸ். இதில் இருந்து ஒரு கொஷின் கேட்பேன். தேர்ட் கொஷினாக கான்ஸ்டியூஷனோட ஆரிஜின் எங்கே? யூஎஸ்ஏலேருந்து ஆரிஜினேட் ஆகுது. அசம்பிளி என்ன யார் காயின் பண்ணாங்கன்னா எம்என் ராய், அவர் தான் முதலாக காயின் பண்ணார். எந்த கட்டமைப்பு மூலியமாக அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாச்சுன்னா கேபினெட் மிஷன் பிளான், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். இந்த காம்போசிஷனில் எவ்வளோ மெம்பர்ஸ்னால் 389 பேர் இருந்தாங்க. அதில் 292 பேர் வந்து மாகாணங்களில் இருந்தும், பிரின்சிலி ஸ்டேட்டில் இருந்து, சுதேசி அரசுகளில் இருந்து 93 பேர் இருந்தாங்க. எந்த முறைப்படினா மாகாணங்களில் இருக்கிறவங்க வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் படியும், பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருக்கவங்க வந்து நாமினேஷன், நியமன முறைப்படியும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது போக தலைமை ஆணையர் 3 இடங்கள்ல இருந்து மொத்தம் 4 இடம், 4 சீட்டு. அடுத்து விகிதாச்சார முறையில் தேர்ந்தெடுக்கும் போது என்ன விகிதம்னா 1:1 மில்லியன். 10 லட்சம் பேர்த்தில் 1 மில்லியனா 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர்த்துக்கு ஒரு நபருங்கிற விகிதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இல்லை எல்லா தரப்பட்ட சமூகமும் இதில் இருந்தாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எல்லா கட்சிக்காரங்களும் அதில் இருப்பாங்க. அதிகமாக ப்ரிடாமினெண்ட்டாக காங்கிரஸ் இருப்பாங்க. அது இல்லாமலும் மற்ற இவங்களும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. பலதரப்பட்ட அமைப்புகளோட ஒரு கூட்டமைப்பு மாதிரி தான் இருக்குது. அடுத்து 4வது டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது 4வது கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிள். இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷினும் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரிலேட்டடாக உள்ள கொஷின். இப்போ 4, 5, 6 வந்து ப்ரியாம்பிளும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ள டியூட்டிஸ்க்குள்ளது. 4வது கேள்வி வந்து ப்ரியாம்பிளை பொறுத்தளவுக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துக்கணும். ஐடென்டி கார்டுன்னு சொன்னது வந்து அரசமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னது வந்து பல்கிவாலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். ட்ரீம் சோலாங்குங்கிறது அல்லாதி கிருஷ்ணசாமி. ஹாரோஸ்கோப்பு திருப்பியும் கேட்கலாம், கேஎம் முன்சி. இதுவும் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து கீ, மோஸ்ட் ப்ரீசியஸ், சோல், ஜுவல், இதுவும் கேட்டிருக்காங்க. திறவுகோல், முக்கியமான பகுதி, ஆன்மா, அளவுகோல், இதெல்லாம் சொன்னது பண்டித தாகூர் தாஸ் பார்கவா. கீனோட்டுன்னு சொன்னது வந்து எர்னஸ்ட் பெக்கர். சோல்னு சொன்னது வந்து ஜஸ்டிஸ் ஹிதாயத்துல்லா. அடுத்து 5th கொஸ்டின் வந்து ப்ரியாம்பிளை பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை, எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் மூலிமா, குறிக்கோள் தீர்மானம் மூலிமா, அது பேசிஸில் தான் முகவுரை வந்து அமைஞ்சிருக்கும். இதை யார் மூவ் பண்ணியிருப்பான்னா ஜவஹர்லால் நேரு தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. இது அரசியலமைப்பில் நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எப்போ மூவ் பண்ணது வந்து டிசம்பர் 13, 1946. இது அசம்பிளியில் வந்து அக்செப்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜனவரி 22, 1947. இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் பேஸில் தான் ப்ரியாம்பிள் வந்திருக்கும். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து எங்கேருந்து பாரா பண்ணியிருப்பாங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்காவிலேருந்து. ஐடென்டி கார்டுன்னு சொன்னது வந்து பால்கிவாலா.
இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக்கு. ஸோ இந்த 5 டேர்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, ஜனநாயகம், குடியரசு. இதில் வந்து 42வது அரசியலமைப்பு திருத்த படி சோசியலிஸ்ட், செக்யூலர் அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து இன்டெகிரிட்டி. இது போக வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி இருக்குது. ஜஸ்டிஸுங்கிறது நீதி, சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல் சமூக பொருளாதார அரசியல் நீதி. லிபர்ட்டிங்கிறது சுதந்திரம், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப்பு, தாட்டு, சிந்தனை, கருத்து, நம்பிக்கை, வழிபாடு, சுதந்திரம். இதோட சுதந்திரம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி வந்து கிடச்சிருக்கோம். அடுத்து அதுலேருந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவாலிட்டினா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்தஸ்து மற்றும் வாய்ப்புகள். ஃப்ரெட்டர்னிட்டினா டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, மனித கண்ணியத்தையும் நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்குறது. லேண்ட்மார்க் கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெர்பாரி யூனியன் 1960. இல்லை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா நாட் அ பார்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு பகுதி அல்ல, அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு முகவுரை சொல்லியிருப்பாங்க. கேசவானந்தா பாரதி கேஸ் இப்போ 1973 பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் டைமாக. அதே மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றக்கூடாது அப்படிங்கிறது இதோட தீர்ப்பாக இருந்திருக்கும். எல்ஐசி கேஸில் வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் பார்ட்டு, ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டிங்கிற 3 வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவாங்க இந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில். ஒரு முறை தான் மாறி இருக்கும் ப்ரியாம்பிள். சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3 வார்த்தைகளை சேர்த்துருப்பாங்க. ப்ரியாம்பிளை எப்போ அரசியலமைப்பில் கான்ஸ்டியூஷனில் அடாப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னா நவம்பர் 26, 1949. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டான டேட்டு. அப்போ மேலே சொன்ன டேட் என்னென்னா அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனை பாஸ் பண்ணி எப்போ அடாப்ட் பண்ணாங்களோ அந்த டேட்டு தான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து மெயினாக அதையோட இம்பார்ட்டண்ட்டான டேட்டு ப்ரியாம்பிளை அடாப்ட் பண்ணது. ஸோ 6th கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்தளவுக்கு 51A அதுக்கு கீழே தான் எல்லா டியூட்டிஸுமே வரும். 51Aல சப்டிவிஷன் இருக்கும், ABCDE அந்த மாதிரி. இதை தனியாகவே பொறுத்துகளை கேட்பாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெட்டருக்கும் என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. ஏங்கிறது வந்து ரெஸ்பெக்ட் கான்ஸ்டியூஷன், நேஷ்னல் ஃப்ளாக், ஆந்தம், அரசியலமைப்பு, தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதிக்கணும். பிங்கிறது நோபல் ஐடியா ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபாலோ பண்ணணும், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை ஃபாலோ பண்ணும், சுதந்திர போராட்ட வீரர்களின் நோக்கங்களை வளர்த்தல். சி வந்து சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. டிங்கிறது வந்து நேஷ்னல் சர்வீஸ் எப்போ தேவையோ அப்போ வந்து வழங்கணும், இது சேவை வழங்குறது தேசத்தை பாதுகாக்க. இ வந்து ப்ரொமோட் அதே மாதிரி டியை வச்சு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா கம்பல்சரி மிலிட்ரி. சில நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக எல்லாருமே மிலிட்ரியில் வந்து இத்தனை வருஷம் பங்களிப்பு இருக்கணும்னு ரூல்ஸே இருக்கும், கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் கிடையாது. நம்மளோட விருப்பம்தான், நம்ம கண்டிப்பாக மிலிட்ரியில் போய் சேவ் பண்ணணும்னு கிடையாது. பட் ஆனால் தார்மீக பொறுப்பாக இப்போ ஒரு வாரெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்கிறதுக்காக இந்த டி வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மள்கிட்ட வந்து கட்டாயமாக இராணுவ சேவை பண்ணணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. இ வந்து ப்ரொமோட் ஹார்மனி, பிரதர்ஹுட், நல்லிணக்கம், சகோதரத்துவம். இ வந்து ரிச் ஹெரிட்டேஜ், கல்ச்சரை பாதுகாக்கிறது, கலாச்சாரம், பாரம்பரியம். ஜி பார்த்திங்கன்னா நேச்சுரல் என்விரான்மெண்டல், இயற்கை சூழலை பாதுகாக்கிறது. ஹெச் வந்து சயின்டிஃபிக் டெம்பர், அரசியல் மனப்பான்மை. ஐ வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை பாதுகாப்புறது. ஜே வந்து எல்லா துறைகள்லையுமே சிறந்து விளங்குறது. இது மொத்தம் 10 வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது வந்திருக்கும். அதுக்கப்புறமா கே வந்து தனியாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 11. 10 வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக கொண்டு வரும்போது ஆட் பண்ணது, 11 வந்து தனியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த டெஸ்ட்டு 2ல் நம்ம வரும்போது நான் அது தனியாக இது டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ கேன்னு இருக்கும், அது வந்து கல்வி சார்ந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ரொவிஷன். ஸோ கேன்னு சொல்லி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்குறோம்.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்தளவுக்கும் கண்டிப்பாக 14லேருந்து 32 வரைக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க. அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 17, ஆர்டிக்கல் 21, ஆர்டிக்கல் 23, ஆர்டிக்கல் 24. இது ஹைலி இம்பார்ட்டண்ட். இந்த 4 ஆர்டிக்கலும் ப்ளஸ் 32. ஸோ இந்த 5 வந்து ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. மற்றதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து தரவாக இருக்கணும். 14 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ரிலீஜியஸ், ரேஸ், கேஸ்ட், செக்ஸு, பிளேஸ் ஆஃப் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்ய. 16 வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சமமான உரிமை. 17 வந்து அன்டச்சபிலிட்டியை அபாலிஷ் பண்ணுறது, தீண்டாமை உரிமை. 18 வந்து டைட்டில் அபாலிஷ் பண்ணுறது, இராணுவம், கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது. ரைட் டு ஃப்ரீடம், 19வது ஆர்டிக்கலில் சப்டிவிஷன் இருக்குது. ஏ வந்து ஸ்பீச் ஆஃப் எக்ஸ்பிரஷன், சுதந்திரம், பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். பி வந்து அசம்பிளி, கூடும் உரிமை. சி வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுற, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்க. டி வந்து எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம் சுதந்திரமாக. இ வந்து பார்த்திங்கன்னா எங்கேனாலும் நம்ம குடியேறிக்கலாம், ரிசைடு. எஃப் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தது, டெலீட் பண்ணியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தூக்கியிருப்பாங்க. அடுத்து ஜி வந்து என்ன ப்ரொஃபஷன்னாலும் எந்த ஒரு தொழிலையுமே செய்யக்கூடிய உரிமை, ஜி. ஸோ இந்த 6மே இம்பார்ட்டண்ட்டு. முன்னாடி 7 இருந்தது, அடுத்து 6ஆக மாற்றிட்டாங்க. ஏபிசிடிஇஎஃப், எஃப்க்கு பதிலாக ஜி. ஸோ இது தனியாகவும் பொறுத்துக்களை கேட்கலாம். 20 பார்த்திங்கன்னா கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, குற்றங்களிலுக்கான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது. 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, உயர் பாதுகாப்பு. 21A வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 கொண்டு வந்திருப்பாங்க, ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஆர்டிக்கல் 21Aவை பற்றியும் இந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றி ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க, ஹைலி இம்பார்ட்டண்ட்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க. 22 வந்து அரெஸ்டட் டிடென்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, வழக்குகள் மற்றும் கைது நடவடிக்கையிலேருந்து பாதுகாக்கிறது. எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதுவும் ஆர்டிக்கல் 23, 24 ஹைலி இம்பார்ட்டண்ட்டு, சுரண்டலுக்கு எதிரான உரிமையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு. 23 வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், ஃபோர்ஸ்ட் லேபர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, மனித கடத்தல், கட்டாய வேலையிலேருந்து தடை இது பண்ணுறது. கட்டாய வேலை, கொத்தடிமை இதில் இருந்தெல்லாம். 24 பார்த்திங்கன்னா ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன் பிலோ 14 இயர்ஸ், தொழிற்சாலை மற்றும் அபாயகரமான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்த 14 வயதுக்கு உட்பட்டவங்களா. சமய சுதந்திர உரிமை 25ங்கிறது வந்து எந்த மதத்தையும் நம்ம ஏற்கலாம், பரப்பலாம். 26ங்கிறது அவங்கவுங்க சமூக மதம் சார்ந்த இன்ஸ்டியூஷனை வந்து அவங்களே ஓனாக நிர்வகிக்கிறது. 27 வந்து டேக்ஸில் இருந்து சேஃபாக இருக்கிறது. 28 பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் இதை அட்டன் பண்ணாமல் மற்ற சார்ந்த இதை வந்து கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும்னு ரூல்ஸ் கிடையாது, கலந்து கொள்ளாமலும் இருக்கலாம். 29 பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ். 29, 30 இம்பார்ட்டண்ட்டு, அல்ல 29 ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா லாங்குவேஜ், ஸ்கிரிப்டு, மைனாரிட்டி கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது. சிறுபான்மையினரும் மொழி, எழுத்து, கலாச்சார பாதுகாப்பு, இது கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ் கீழே வரும். அடுத்து 30 வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ், அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து லீகல் ரைட்ஸாக மாற்றியிருப்பாங்க. 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1978 படி 31லேருந்து 307 மாற்றியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 31 ஆர்டிகல் 31 இருக்கிறத 300Aக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கிறது இப்போ லீகல் ரைட்ஸாக இருக்குது. அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக தான் இருக்கும். ஆர்டிக்கல் 44 1978. 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லுவாங்க, அம்பேத்கர் சொன்னது. இதே மற்றும் ஆன்மான்னு 5 பேரான இருக்குது. ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு மனு.
அடுத்து வந்து மண்டாமஸ் செயலுறுத்தும் கமாண்ட் பண்ணுறது, ப்ரோஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை, ஹைகோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணும், ஹையர் கோர்ட் வந்து லோவர் கோர்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ஜூடிகேஷன் தாண்டி போச்சுன்னா, செட்டியோரிங்கிறது நெறிமுறைப்படுத்துறது, அப்படி தடுத்து அதுக்கப்புறமா வந்து அதை வேற ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கியூஆர்ன்ட்டோன்னா என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 15 பொறுத்தளவுக்கும் சப்டிவிஷன் கேட்கலாம். ஏன்னா 15 ஹைலி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. 15(1), 15(2)ங்கிறது ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடை களைகிறது. 3ங்கிறது உமனுக்கும் சைல்டு வெல்ஃபேருக்கும் ஸ்பெஷலாக நம்ம ஆக்டெல்லாம் வந்து ஆக்டோ ஸ்கீமும் கொடுக்கலாம், அவங்களுக்கு தனியாக உரிமை இருக்குது. ஸோ அதனால் 15(3)ங்கிறது ஹைலி இம்பார்ட்டன்ட், குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலன். 15(4)ங்கிறது வந்து சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமூக கல்வி ரீதியான பின்தங்கிய வகுப்புகள், இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. 15ஓட சப்டிவிஷன் 5 பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர், பட்டியலின சாதியம். ஸோ இந்த 5மே இம்பார்ட்டண்ட்டு, இந்த 4 ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. ஃபைனலாக 15(6) வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இப்போ ரீசெண்டாக இந்த 9th கொஷின் எதுலேருந்து எடுத்துகிட்டு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு ஆர்டிகல் 21 வச்சு ரீசெண்டாக என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக எடுத்திருப்பேன். ரைட் டு மென்சுரல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், மாதவிடாய் சுகாதாரம் தூய்மைக்கான உரிமை எந்த ஆர்டிக்கல் உறுதிப்படுத்துதுன்னா ஆர்டிக்கல் 21, 14 உறுதிப்படுத்துது. ஸோ இது இந்த மாதிரியே கொஷின் கேட்கலாம். இதுபடி சுப்ரீம் கோர்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ சானிடரி ப்ராடக்ட்ஸ், நாப்கின்ஸ் இதெல்லாம் வந்து அதே மாதிரி டாய்லெட்ஸை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, ஸ்கூல்ஸ்லலாம் இருக்கிறதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணணும், ஃப்ரீ பேட் வந்து கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரைட் டு இன்க்ளூசிவ் டிஜிட்டல் ஆக்சஸ், ஸோ இது யாருன்னா அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் அணுகளுக்கான உரிமை வழங்கினது வந்து எந்த ஆர்டிக்கல் கீழேனா ஆர்டிக்கல் 21 கீழே சொல்லியிருப்பாங்க. என்ன கேஸ்னால் அமர் ஜெயின் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த அமர் ஜெயின் கேஸ் எது ரிலேட்டட்னா ரைட் டு இன்க்ளூசிவ் டிஜிட்டல் ஆக்சஸ். அடுத்து ரைட் டு சேஃப் ட்ராவல், நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும்போது சேஃபாக ட்ராவல் பண்ணுறதும் ஆர்டிக்கல் 21 கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக கொஷின் எடுத்தது. ஸோ இதை பற்றியும் நம்ம கேட்கலாம். ஒன்று இதை கொடுத்துட்டு இது எந்த ஆர்டிக்கல் கீழே வரும்னு கேட்கலாம், இல்லைன்னா என்ன ஜட்ஜ்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 10.11 வந்து டிபிஎஸ்பி கொஷின். பார்ட் 4 பகுதி 4 இடம்பெறும். 36லேருந்து 51 ஆர்டிக்கல் வரைக்கும் நீதிமன்றத்தால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது, சோசியல் வெல்ஃபேருக்காக கொண்டு வர்றது, மாநிலத்துக்கான ஒரு கைடன்ஸ் மாதிரி. கிரேவன்லி ஆஸ்டின் வந்து இது பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் சொல்லுவார். பாலிசி மேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இந்த டிபிஎஸ்பி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் 3 நார்மலான கிளாஸிஃபிகேஷன், கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி சொல்ல, பட் ஐடியாலஜி படி 3 கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கலாம். காந்திய கோட்பாடு, அதுக்கப்புறமா வந்து சமதர்ம கோட்பாடு, தாராளவாத கோட்பாடு. காந்திய கோட்பாடுங்கிறது ஆர்டிக்கல் 40 வந்து கிராம பஞ்சாயத்தை அமைக்கிறது, 43ங்கிறது வந்து குடிசை தொழில்களை ஊக்குவிக்கிறது, 46ங்கிறது வீக்கர் செக்ஷனுக்கான எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டு, 47 வந்து மதுவிலக்கு, 48 பார்த்திங்கன்னா பசுவதை, கால்நடை இதெல்லாம் வந்து அதை வதைக்கிறது வந்து தடை செய்கிறது. சமதர்ம கோட்பாடு கீழே பார்த்திங்கன்னா 38 வந்து ஆர்டிக்கல் 38 ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. என்ஷூர் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், மினிமைசிங் இன்இக்வாலிட்டி, சமூக பொருளாதார அரசியல் நீதியை உறுதி செய்தல், ஏற்றத்தாழ்வு குறைத்தல். 39 வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, சமவேளைக்கு சம ஊதியம், சொத்தை குவிக்கிறது தடை பண்ணுறது, போதுமான வாழ்வாதாரம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணுறது. 38, 39 ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து 41 வந்து ரைட் டு ஒர்க்கு, எல்லாத்துக்குமான வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறது, அதே மாதிரி முதுமை காலங்களில் நோய்ற்ற காலங்களில் அவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறது. 42க்கு பார்த்திங்கன்னா மகப்பேறு நிவாரணம், மானிட்டரி ரிலீஃப், மெட்டர்னிட்டி ரிலீஃப்,
ஹியூமன் கண்டிஷனை என்ஷூர் பண்ணுறது. 43 வந்து லிவிங் வேஜ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை என்ஷூர் பண்ண, தொழிலாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம், ஒழுக்கமான வாழ்க்கை தரம் உறுதி செய்தல். 43A வந்து ஒர்க்கர்ஸை இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. 47 வந்து ஊட்டச்சத்தை உயர்த்துதல். தாராளவாத இதில் வந்து ஆர்டிக்கல் 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். 45 வந்து குழந்தைகளுக்கான ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு, இயர்லி சைல்ட்ஹுட் கேர். 45 இம்பார்ட்டண்ட்டு. 46 பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது. 49 வந்து நினைவு சின்னங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ப்ரொடக்ட் பண்ணுறது. 50 இம்பார்ட்டண்ட்டு, செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்திலேருந்து நீதித்துறை பிரித்தல். 51 வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ். 13வது கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் வந்து ஃபசல் அலி கமிஷன் ரிலேட்டடாக. ஃபசல் அலி கமிட்டி அமைக்கப்பட்டது 1953, 3 நம்பர் கமிட்டி. ஃபசல் அலி, பனிக்கர், குன்ஸ்ரு. சப்மிட் பண்ணது செப்டம்பர் 1955. இவங்க வந்து லாங்குவேஜை ரீஆர்கனைசேஷனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட்டுங்கிற கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுபடி வந்துட்டு ஆகஸ்ட் 1956 இந்த ஆக்ட் வந்து என்ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 1 அமல்படுத்தியிருப்பாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1 நவம்பர் 1956. ஸோ இதுக்கு முன்னாடி 2 கமிட்டி இருக்கும், தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி. ஸோ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, லாங்குவேஜ் படி பிரிக்கக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷன் படி தான் ஸ்டேட்டை பிரிக்கணும்னு. அதுக்கப்புறமா அமைச்ச ஃபசல் அலி கமிட்டி தான் வந்து லாங்குவேஜ் படி பிரிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க, பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தார் ஜேவிபியை அடுத்த நம்ம டெஸ்ட்டில் 2ல் நம்ம பார்த்துக்கலாம். குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஸ்டேட்டுனா அது எந்தெந்த இயரில் ஃபார்ம் ஆச்சு, பிரித்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேட்ச்சில் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. 1960 வந்து மகாராஷ்டிரா, குஜராத். 61 தாதர் அவாலி. 61 வந்துட்டு கோவா, டையூ டாமன். 62 புதுச்சேரி. 63 நாகாலாந்து. 66 வந்து ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேச தனியாக ஸ்டேட் ஆனது ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். அடுத்து ஸ்டேட்டாக ரெகக்னைஸ் ஆனது 71. அடுத்து 72 வந்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. 74 சிக்கிமு. 87 பார்த்திங்கன்னா மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. 2000 பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்டு. 2014 வந்து தெலுங்கானா. 2019 ஜம்மு காஷ்மீர், லடாக். கடைசியாக வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் படி பார்த்திங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் வந்து செக்ஷன் 5(1)A இருக்குது. அடுத்து 5(1)C வந்து உமன் மேரிட் டு இந்தியன் சிட்டிசனும், மைனர் சைல்டு பார்த்திங்கன்னா 5(1)Dயும் இருக்குது. ஸோ இந்த 15வது கொஷின் நம்ம பார்க்க போகிறதுல வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசிக்காக உள்ளதை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டில், அதாவது டெஸ்ட் நம்பர் 2ல் நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் கவர் பண்ணிடுவோன்னா, சிட்டிசன்ஷிப்போட பெறுவதற்கான வழிகள் அந்த 5 மெத்தடு, நீங்குவதற்கான வழிகள் 3, அடுத்த ஆர்டிகல்ஸு வரக்கூடிய டெஸ்ட்டில் நம்ம பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த 15 கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த 5 டாப்பிக்கில் மேஜரான ஏரியா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். 1-2 ஏரியா விட்டுருப்போம், அதை அப்கமிங் டெஸ்ட்டில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே நம்ம படிக்கிற மூலியமாக நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் ஃபுல் ரிவிஷனுக்கும் ரெடி ஆகிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டுக்கும் ரெடி ஆகும்போது சிலபஸையும் சைமல்டேனியஸாக கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.